நமஸ்காரம். நல்லா இருக்கிறீங்களா? சேமமா? இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புலாண்டா இருக்கானே இந்த பாண்டு, அந்த தம்பிக்கு தான் இந்த பதிவு. ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை படையெடுக்கிறதுக்காக அவரை எதிர்த்து போட்டி போடுக்க வந்த எதிர் நாட்டுடைய மன்னரை எதிர்க்கிறதுக்காக அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை காப்பாற்றுறதுக்காக 12,000 பேர் தலையை கொடுத்தாங்களாம். அதில் யார் எந்த பிராமணனும் தலை கொடுக்கல. அது அப்பால்பட்ட விஷயம். எல்லா பிராமணனும் நேக்கா நன்னா பெருமாள் சன்னதியில் உட்காந்து கொண்டு தயிர் சாதமும் வெண்பொங்கலும் வாங்கி சாப்பிட்டு பண்ண சேமாக இருந்தாங்க. பெருமாளை பார்க்குறேன், பெருமாளை பார்த்துக்கிறேன்னு. இது உண்மை கதையோ இல்லை தவறான கதையோ நேக்கு தெரியாதோ, எல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எடா டே கம்யூனாட்டி, அந்த பெருமாள் இந்த அகிலாண்டத்தையும் படைத்தவன், இந்த பிரம்மத்தை படைத்தவன், அண்ட சராசரத்தை தெரிஞ்சவன், சக்தி படைத்தவன். அந்த பெருமாளை காப்பாற்றிக்காமல் அந்த பெருமாளை காப்பாற்றுக்கு 12,000 பேர் செத்துருக்கானே. இந்த கதை தப்பானது இல்லையோ? தான் இந்து மதத்தை தப்பாக பேசுகிறிய, உனக்கு என்ன புரியுமோ புரியாதோ? ஏண்டா அம்பி, இதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்கடா. நீங்கள் இப்படிலாம் பில்ட்டாக போட்டு இந்த திம்மா இருக்கிற அந்த தீக்கா பசங்களாம் என்ன பண்ணுறானுங்கோ, பெருமாளை கழுவி ஊற்றுறானுங்க. பெருமாள் அகிலாண்டத்தையும் முன்சக்தி கண்டுபிடிச்சி திருப்பாக்கடையில் இருக்கிற பாம்பு மேலே படுத்துங்கிற அவ்வளோ பெரிய ஆண்டவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை காப்பாற்றுறதுக்கு மனுஷன் எப்பரா போகிற முடியும்? மனுஷனை காப்பாற்றுறது தாண்டா அந்த சாமியே இந்த பூமியில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும். நீ இப்படி தப்பாக பேசி வியூஸ் சம்பாதிக்கிறதுக்காக பெருமாள் பேரை கெடுத்துறியோ? நோக்கு கொஞ்சம் கூட புரியாதப்பா. ஐயோ ஐயோ.